புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ரெண்டாயிரத்தி 26 ஆண்டு தேர்தலில் யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு போட்டியுமே கிடையாதுங்க. யாரு சிறந்த அடிமை பிஸ்கேஜேபி கட்சிக்கும் மோடி அவர்களுக்கும் யாரு சிறந்த பெரிய அடிமை என்று காட்டுறதுல தான் மிகப்பெரிய போட்டியே. எப்படி தெரியுங்களா? அது குறித்து தான் இந்த காணொலிகளை கொண்டு வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிகளை போயிடுவோம். 2026 ஆண்டு நடைபெற இருக்கிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், இதற்கு முன்பாக இந்த மாதிரி ஒரு கேவலமான தேர்தல் நடந்திருக்குமா என்பதில் எல்லோருக்குமே சந்தேகம்தான். ஏன் தெரியுங்களா? அடாடாடாடாடாடா, இந்த தேர்தல் இருக்கே, அதை நம்ப ஏன் சொல்லணும்? தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. ரைமிங் நல்லா இருக்குல்லுங்க. தீய சக்தி தூய சக்தி தப்பு கிடையாது. அதாவது செங்கோட்டையன் அவர்கள் வந்து சேர்ந்திருக்கார் இல்லைங்களா? அவர் வந்து சேர்ந்ததற்கு பிறகு எனக்குள்ள இருக்கிற அந்த எஃபெக்ட் அப்கிரேட் ஆயிருக்குன்னு நிரூபிக்கணுமாமா. அதனால தான் பாருங்க, சில தினங்களுக்கு முன்பாக தீய சக்தி திமுகன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாரு. அந்த ஸ்கிரிப்டோட ஜெராக்ஸ் காப்பியை அவரோட கொடுத்துருக்காரு போகுது. தீய சக்தி தூய சக்தின்னு அடுக்குமொழிலாம் பேசுறது தப்பு கிடையாது. ஆனால் பாருங்க, நீங்க பேசுறீங்களே. இன்றைய தினம் டிசம்பர் 18 அன்று ஈரோடு விஜயமங்கலத்தில் கூட்டம் போட்டு முடிச்சிட்டாரு. அந்த கூட்டத்தில் நடந்த பிரச்சனைகளை குறித்து 2 பகுதிகளாக நம்ம காணொலி பிரிச்சிருக்கோங்க. ஒரு பகுதி இன்றைய தினமும், மறுபகுதி நாளைய தினமும் வெளிவரும். இந்த பகுதியில் முழுக்க முழுக்க விஜய் அவர்களின் அரசியல் வீர வரலாறு இருக்கு இல்லைங்களா? இருக்குது. ஏன் இருக்குதுங்க? அடுத்த எம்ஜிஆர் அவர் தானே. ஒரு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாய், அது தேவையில்லை விட்டு மக்களுக்கு பணியாற்றுவதற்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார் சொன்னால் உலக வரலாற்றில் புரட்சி தலைவரை பார்த்தேன். இன்றைக்கு புரட்சி தளபதி இன்றைக்கு காணுகிறேன். ஒரு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு வந்திருக்காராம் மக்களுக்காக சேவை செய்யறதுன்ட்டு. இந்த ஊருக்குள்ளோ நாட்டுக்குள்ளோ ஏதாவது டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா? இந்த வருமான வரித்துறை முறைகேடா சம்பாதிக்கிறது, அது குறித்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி துறைகள் அதிகாரிகள் யாராவது இந்த பேச்செல்லாம் கண்ணில் பட்டுதுன்னா கொஞ்சம் என்னன்னு பார்த்து பண்ணுங்க, தப்பு கிடையாது. இப்போ 500 கோடி ரூபாய் ஆண்டு வருமானத்தை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்ய வர அளவுக்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்குன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா? ஏன்பா என்னப்பா அது 500 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு சேவை செய்யறதுக்காக வந்திருக்காருன்னு சொல்றோம், என்ன தகுதி இருக்குன்னு அர்த்தம் இல்லாமல் கேட்குறீங்கன்ட்டு. அதுதான் கேட்குறோம். விஜய் அவர்கள் இதற்கு முன்பாக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்களின் நலனுக்காக என்ன டிவிகேவை கிள்ளி போட்டாருன்னு சொல்லுங்க. ஒரு சில பாஞ்சி பறந்து வருவாங்க பராண்டத்துக்கு, ஐயோ தனி மனித தாக்குதலில் ஈடுபடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காணொலியில் போற போக்குல ஆங்காங்கே அப்படி இப்படின்ட்டு தனிமனித தாக்குதல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு முன்னாடி சொல்லிடுறோம். ஏன்னா பாருங்க, விஷயம் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் விஜய் கிட்ட யாரோ சொல்லிட்டாங்க போது, யாரு நம்ம செங்கல் அவர்கள், சாரி செங்கோட்டையன் அவர்கள் தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறோம். ஏங்க மொல்லமா பேசாதீங்க, நல்லா கத்தி கத்தி பேசுங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் புதுச்சேரியில் கத்துனாது. அதையும் தாண்டி தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஈரோட்டில் ஓன்னு கத்துறாரு. மைக்கு தான் வாய்கிட்டே வச்சிருக்காங்க, இவர் பேசுறது கேட்கணும். இருந்தாலும் பாருங்க, ஓன்னு கத்துறாரு. ஏன் கத்துறாருங்க? மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக நான் வந்திருக்கேன் சார். மக்கள் சேவை செய்யுங்க, தப்பு கிடையாது. ஏங்க அதை ஸ்லைட்ல காட்டுங்க. அதை விஜய் வாயை திறந்து இந்த ஈரோடு மீட்டிங்ல பேசாத வார்த்தை, திருப்பரங்குன்றம், கரூர், பிஸ்கேஜேபி கட்சி பேரு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை குறித்து, பிரதமர் மோடி, ஒன்றிய அரசு, அதிமுக ஸ்கிரிப்ட்ல இதெல்லாம் பாருங்க, தெரிந்தோ தெரியாமலோ அந்த ரைட்டர் எழுதி கொடுத்திருந்தா கூட அந்த வார்த்தை வரும்போது மியூட் பண்ணுவாரு, பேசிட்டே இருப்பாரு. அடே, செங்கோட்டையன் அவர்கள் நல்லா ட்ரெயின் பண்ணிருக்காரு போலுங்க. ஸ்கிரிப்ட் கையில வச்சிருந்தாலும் மனப்பாடம் பண்ணி நல்லா கம்பீரமா பேசுற அளவுக்கு உருவாக்கிட்டார் போலுங்க. இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு பெருமையா பார்த்துனே சமயத்துல பண்ணாரு பாருங்க அவர் ஒரு வேலை. அதனாலதான் கம்பீரமா ஏதோ வார்த்தையை பேச ஆரம்பிச்சாரு. டக்குன்னு பாருங்க மறந்துட்டாரு. பேச்சை மாற்றி வச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல, புரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பக்கம் பக்கமா புரட்டுறாரு பாருங்க. அந்த அளவுக்கு மயான அமைதி அந்த இடத்துல. ஒரு வழியா அவர் தேடின பக்கம் கிடைச்சிச்சு போது பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசிட்டே இருக்கும்போது தான் பாருங்க, நொடிக்கு நொடி அவருக்கு வெறி ஏறுது. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. ஏன் அந்த வெறி? அவ்வளவு ரோடு தான், ரோட்ல வந்துனே இருக்காது, சுத்து பாக்குறாரு. என்னப்பா இது, ரோட்ல எப்படி நான் வந்து இந்த சக்கரவர்த்தி மாதிரி சட்டம் போடுற எந்த ஒரு விதிமுறையில மதிக்காம, எந்த ஒரு கண்டிஷனை ஃபாலோ பண்ணாம, சட்டத்துக்கு புறம்பாக, சட்டத்துக்கு எதிராக அனுமதியே இல்லாம ரோட் ஷோ நடத்தினே. எங்க பார்த்தாலும் கூட்டமா கூட்டி சக்கரவர்த்தி மாதிரி உலா வந்து கொண்டிருந்தேனே. ஆனால் இன்றைக்கு இந்த நிலைமை. ஈரோடு கூட்டத்தில் நான் கலந்துக்கிறதுக்காக போயின்னுக்கிறேன், யாருமே இல்லையே ரோட்ல.
விஜய் வண்டி பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. இத்தனைக்கும் பாருங்க, அவர் வண்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் டிவிகே கட்சியோட லைவ் வீடியோ ஷூட் பண்ணிட்டு போயினே இருக்காங்க. என்ன இவ்வளோ பெரிய பெரிய மீடியா வாகனங்கள் அந்த வண்டியை படம் பிடித்து கொண்டிருக்கிறார்களே, அப்போ உள்ள யாரோ மிக முக்கியமானவர்கள் இருக்கிறார்களோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட்டம் யாராவது வேடிக்கை பார்க்குறாங்களா? இல்லவே இல்லை. இவருடைய வண்டி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, வாகன ஓட்டிய வாகனங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. யாரும் இவரை கண்டுக்கலீங்களே, கூட்டம் கூட்டமா குத்து குத்தா வந்து குவியில்லைங்களே. 2 ரோடு பிரிகிற இடம் வருகின்ற அந்த இடத்துல கூட பாருங்க, ஒரு பக்கம் விஜயோட வாகனங்கள், விஜயுடன் வருகின்ற வாகனங்கள் வருது, வாகன ஓட்டிகள் வாகனங்கள் வருது. அப்படி 2 ரோட்ல 2 வாகனங்களும் சேரும் பொழுது அப்போ கூட பாருங்க வண்டி ஸ்லோவா நிக்குது. ஆனா யாரும் எட்டி பார்க்கலீங்களே அந்த வண்டிக்குள்ள யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி. சிக்னல்ல கூட வண்டி நிறைய இடத்துல நிக்குது, யாரும் திரும்பி கூட பார்க்கலீங்களே. ஆனால் இதற்கு முன்பாக கடைசியாக ஒரு நாமக்கல் கரூர்ல கூட்டம் போட்ட அந்த சமயத்தில் கூட பட்டி காட்டான் ஏதோ யானையை பார்த்த கணக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி விஜயை பார்ப்பதற்காக போற எல்லா இடத்துலையும் எவ்வளவு கூட்டம் நிகழ்ந்தது? நிக்கல, நின்ன மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. நமக்கு எவ்வளவு பில்டப் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக கூட்டத்தை இவங்களே ரெடி பண்ணி ரோட்ல கொண்டு வந்து குவிச்சிருக்காங்க. அதற்கு ஆதாரம் சாட்சி தான் பாருங்க. இன்றைக்கு விஜய் ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போகும்போது அவரை பார்ப்பதற்காக கூட்டமா குவிஞ்சு எந்த ஒரு டிராஃபிக்கும் ஜாம் ஆகவில்லை என்பது. சரி, வர இடத்துல எங்கேயுமே தான் கூட்டம் இல்லைன்னு பார்த்தா பெருந்துறை நெருங்கிட்டேன், டோல்கேட்டு தாண்ட போறேன். நான் பேச வேண்டிய விஜயமங்கலம் இடத்துக்கு வந்துட்டேன்ப்பா, ரீச் ஆயிட்டேன்ப்பா. எங்கேயாவது கூட்டம் செட்டப் பண்ணி வச்சுக்கீங்களா? கவலையே படாதீங்க. அங்கேயே ஒரு ஓரமாக நீங்கள் வரும்போது பில்டப் பண்ணுற அளவுக்கு கூட்டத்தை செட் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே பார்த்தீங்களா, விஜய் பேச போகிற அந்த இடத்துக்கு நெருக்கமாக வந்ததை அடுத்து டக்குன்னு பாருங்க, கூட்டத்தை கொஞ்சம் கூட்டம் தான் இருந்தாலும் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்களே. ஏன்னா விஜய்க்கு வியாதிங்க, கூட்டத்தை சேர்க்குற வியாதி. கூட்டம் இல்லைன்னா அவருக்கு வாய் வராது. அதனால தான் பாருங்க, அந்த வியாதியை போக்குவதற்காக அந்த இடம் நெருங்கிய உடனேயே கொஞ்சம் பேரை போட்டு வச்சுருக்காங்க ரோட்டில். இதுக்கெல்லாம் காரணம் யார்? திமுகன்னு சொல்லுவார். ஆனால் திமுகவா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இதுக்கெல்லாம் காரணம் திமுகவா? நீங்களே தான்ப்பா. விஜய் கூட்டம் போட ஆரம்பிச்ச அந்த நாளில் இருந்து கடைசியாக கூட்டம் போட்ட நாமக்கல் கரூர் வரைக்கும் அவருடைய பிரச்சார வாகனம் எங்கு நின்று கொண்டிருந்தது? எங்க நிறுத்தி வச்சிருந்தாரு? கூட்டம் எங்க இருக்கோ அந்த இடத்துல கிட்ட ஒட்டி விட்டா பாருங்க, முன்னாடி நிக்கிறவங்க மேல வேன் ஏறிடும். அந்த வேன் ஏறிடும், அந்த அளவுக்கு ஒட்டி நிக்க வச்சுட்டு பேசியிருந்தாரு. கடைசியில் என்னாச்சு? உங்க கட்சியோட டிவிகே கட்சியோட கேவலமான பிரச்சாரத்தோட டிசைன் காரணமாக விலை மதிப்பில்லாத 41 உயிர்கள் பறி போனது. அதற்கு பிறகு நீங்கள் பனையூரில் பதுங்க ஆரம்பிச்சிங்க. ரொம்ப நாள் பொறுத்து உள்ளரங்கத்தில் அங்கங்கே கூட்டம் நடத்தினீங்க. அதற்கு பிறகு ஓப்பன் கிரவுண்டில் புதுச்சேரியில் கூட்டம் போட்டிங்க. அப்படி புதுச்சேரிக்கு போகும்போது நீங்கள் எப்படி போனீங்க? இந்த பரோலில் வந்த கைதியை கூட்டிகிட்டு போவாங்க இல்லைங்களா? நண்பர்கள் யாரும் தப்பாட்டு கூடாதுங்க, உண்மையை தான் சொல்கிறோம். பரோலில் வந்த கைதியை பாதுகாப்பாக கூப்பிட்டு போவாங்க இல்லைங்களா? இங்கிருந்து கிளம்பணும், போய் சேர வேண்டிய இடத்துல போய் நிற்கணும் அப்படின்ற மாதிரி தான் பாருங்கள். பனையூர்லேருந்து கிளம்புறாரு, அங்கேருந்து கிளம்பி திரும்பி கூட எங்கேயுமே பார்க்காம நேராக பிரச்சார வாகனம் நிறுத்தப்பட்ட அந்த உப்பள மைதானத்தில் போய் நிற்கணும். நின்று கார்லேருந்து அப்படியே பிரச்சார வாகனத்துக்குள்ளே போகணும், பேசணும், கீழே இறங்கணும், இறங்கி அதே வண்டிக்குள்ளே காருக்குள்ளே ஏறணும், அங்கேருந்து ஓடி போயிடணும். இதை குறிப்பிட்டு தான் சொன்னோம். பரோலில் வந்த கைதி எப்படி பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போவாங்க, அந்த மாதிரி தான் வந்தார் புதுச்சேரியில். 41 உயிர்களை பலி வாங்கிய பிறகு தான் கொஞ்சமாவது உங்களுக்கு கூட்டத்தை எப்படி நடத்தணும் அப்படின்னு ஒரு அடிப்படை அறிவு வளர்ந்தது. ஆனால் அப்படியும் முழுசாக வளரல இன்னும். இவ்வளவு பாதுகாப்புக்காக போலீஸ் இருந்தோம், டிவிகே கட்சியோட தொண்டர் படை, அந்த படை இந்த படை எவ்வளவு இருந்தாலும் கேட்க மாட்டோமே, அடங்க மாட்டோமே. அங்கே பாருங்க, எங்கே ஏறி நிற்கிறாரு பார்த்தீங்களா? எப்படி ஏறினார் இவ்வளோ ஹைட்டா? இவ்வளவு பேரை மீறி விஜய் பேசினே இருந்தார், டக்குன்னு நிறுத்திட்டாரு. அவ்வளோ உயரமான இடத்துல ஏறி நிற்கிற ரசிகரை பார்த்து அவருக்கு அல்லு இல்லாமல் போச்சு. இந்தப்பா எதாவது ஆகிட போதுப்பா, கரூர் பார்த்துட்டு ஏதாவது இங்கே நடந்துட போதுப்பா, வேண்டாம்ப்பா இறங்குப்பா, தம்பி கீழே இறங்குப்பா, நீ கீழே இறங்கினா தான் நான் கிஸ்ஸே பண்ணுவேன். தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ. கீழே இறங்குப்பா, நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். பிறகு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த நபரை எல்லாரும் சேர்ந்து கீழே இறக்கி அந்த இடத்துல இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். இந்த காட்சியை பார்த்த பிறகு விஜய்க்கு இன்னும் வெளியேறிச்சு. ஏப்பா என்னப்பா இது, உங்க தொல்லை தாங்க முடியாம தான்ப்பா கிட்ட நிக்க வச்சு இந்த பிரச்சார வாகனத்தை தூரமா நிக்க வச்சிருக்காங்க, புதுச்சேரியில் நிக்க வச்ச மாதிரியே. அங்க பாருங்க, நான் எங்க இருக்கிறேன், நீங்க எங்க இருக்கிறீங்க, பிரச்சார வண்டி எங்க இருக்குது, எவ்வளவு தூரத்தில் நிக்க வச்சிருக்காங்க. அப்படியும் ஏன்பா அடங்காம என் உயிர் எடுக்கிறீங்க? அப்படிதான் எடுப்போம். நாங்கள் அடங்க மாட்டோம், யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம். முதல்லயே எங்களை கட்டுப்படுத்திருக்கணும். நாங்கள் தியேட்டரில் டிக்கெட்டு வாங்கிறதுக்காக உள்ளே போகிறதுலேருந்து உங்கள் படத்தையும் ட்ரெய்லரையும் பார்க்கறதுக்காக அச்சு பிடிச்சின்னு போகிற எல்லா இடத்துல இருந்து முகவர்கள் கூட்டம் நடக்கிற அந்த இடமா இருக்கட்டும், உங்கள் கட்சி கூட்டம் எங்கே நடந்தாலும் அப்படி தானே பண்ணுகிறான். புதுசாக என்ன எங்களை கட்டுப்படுத்த பார்க்குறீங்க? அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ கூட பாருங்கள், 1800 போலீஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க, இருக்கட்டும். தொண்டர்படை வச்சிருக்கதா சொல்கிறாங்க, இருக்கட்டும். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளை வைத்து ஏதோ குழுலாம் கூட்டம்லாம் போட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க, இருக்கட்டும்ப்பா. என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? நாங்கள் அப்படி தான் ஓடி போவோம்.
அங்க பாருங்க, தடுப்பெல்லாம் தாண்டி உடச்சின்னு உள்ள ஓடுறாங்க. போலீஸ் தடுத்தாலும் கேட்கறது இல்லை. சரி, எதுக்காக இவ்வளோ வேக வேகமாக ஓடுறாங்க? அதில் பாதாளத்தில் தமிழ்நாடு இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் விட்டா புதஞ்சி போயிடும். அப்படி புதையாமல் இருக்கிறதுக்காக எங்கள் தலைவர் வந்து சிஎம் ஆகி தமிழ்நாட்டை காப்பாற்றணும், வழிவிடுங்க, தமிழ்நாட்டை காப்பாற்றணும், எங்கள் தலைவர் தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறத நாங்கள் சீக்கிரமாக போய் பார்க்கணும், கிட்ட நின்றுக்கிட்டு. அது மட்டுமா, ஒரு கட்சி சொன்னால் தொண்டர்கள் கேட்கணும், கட்டுப்படணும். தொண்டர்கள் கேட்பாங்க, இது தொண்டர் கூட்டமா, ஜாம்பிஸ் கூட்டமாச்சா, எப்படி கேட்பாங்க? அதெல்லாம் பாருங்க, உலகத்திலேயே இந்த கூட்டம் எங்க, அந்த கூட்டம் நடைபெறுகின்ற கிரவுண்டை சுற்றி ஒரு இடத்துல விளம்பர போர்டு வச்சிருக்காங்களாம். அந்த போர்டில் எங்க ஏட போறாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக கம்பியை சுற்றி வச்சிருக்காங்களாம். பாருங்க, தொண்டர்கள் ஏறாது இருக்கிறவருக்கு உள்கம்பியில் சுற்றி விடப்படும். அப்போது ஏறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதிரி வேமா சூசோ இல்லாத வெறிபுற்ற கூட்டத்தை கட்டுப்பட்டதுக்கு தான் பாருங்க இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு, இவ்வளவு கட்டுப்பாடுகள். விஜய் நினைச்சாரா இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு விஜய்க்காக கொடுத்ததுன்ட்டு? கிடையாது, தமிழ்நாடு அரசுக்காக கொடுக்கப்பட்டது. என்ன பாருங்க, திமுக என்கின்ற ஒரே ஒரு கட்சியை மட்டுமே எதிர்க்கும் விதமாக புரோகிராம் செய்யப்பட்ட ஒரு வன்ம வக்கர பொம்மையாக உலா வந்து கொண்டிருக்கும் விஜய் கூட்டத்தில் புதுச்சேரியில் எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் கூட்டம் தான், 1000 பேர் தான் வந்தாங்க. இருந்தாலும் பாருங்க, புதுச்சேரியில் கூட்டம் நடக்கும்போது எந்த அசம்பாவிதம் நடக்கலை, எந்த சம்பவம் நடக்கலை. ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு நான் பொதுவெளியில் தமிழ்நாட்டில் போடுற கூட்டம் ஈரோட்டில், அப்போ இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னால் இதற்கு பின்னணியில் இருப்பது திமுக மேலே பழி வைக்க வேண்டும் என்பதற்காக இவரே பாருங்க ஆட்களை வைத்து செட்டப் பண்ணி எந்த சம்பவத்தையும் ஏற்படுத்தக்கூடாது இல்லைங்களா? அதனால தான் பாருங்க, தமிழ்நாடு அரசுக்காகவும் பொதுவான பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக இவ்வளவு பாதுகாப்பு முன்னேற்பாடுகள். சரி, தமிழ்நாட்டில் ஈரோட்டில் கொடுக்கப்பட்ட இந்த பாதுகாப்பை குறித்து ஒரே ஒரு வார்த்தையிலேயே ஏதாவது பாராட்டினாரா, பேசினாரா? ஏன்னா பாருங்க, அந்த கட்சியோட டிவிகே கட்சி விஜயோட கொள்கை எதிரியான பிஸ்கெட் ஜேபி கட்சியோட பாதுகாப்பை புதுச்சேரியில் பாராட்டினாரு, பக்கமாக பாராட்டி தள்ளினாரு. அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அங்க பண்ணா அது பாதுகாப்பு, இதே இங்க பண்ணா அதுக்கு பேர் பாருங்க முடக்கிறது. இந்த விஜயை எப்படி முடக்கலாம்? தமிழக வெற்றி கழகத்தை எப்படியெல்லாம் முடக்கலாம்? அப்ப யோசிச்சு பாருங்க, விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் திமுக என்கின்ற கட்சியின் மீது எவ்வளவு பெரிய காழ்ப்புணர்ச்சி இருந்தா இந்த மாதிரி கேவலமா இருந்துப்பாரு. அது எப்படிப்பா? திமுக என்பது தீய சக்தி, அது தீய சக்தியா இல்லையான்றது மக்கள் 2026 முடிவு பண்ணிப்பாங்க. ஆனா பாருங்க, திமுகவை தீய சக்தின்னு சொன்னது கூட இருக்கட்டும், ஆனா இவரோட கட்சியை தூய சக்தின்னு சொன்னார் பாருங்க, பேமா சூசோ இல்லாம. டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிகே ஒரு தூய சக்தி. எந்த வகையிலப்பா நீங்களும் சரி உங்க கட்சியும் சரி தூய சக்தின்ற இடத்துல இருக்கிறீங்க? என்ன பாருங்க, உங்களை நம்பி கரூர்ல வந்த கூட்டத்தில் 41 பேரை கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுனீங்க. சார் நில்லுங்க சார், நிறைய பேர் இறந்துட்டாங்க சார், இன்னும் எவ்வளோ பேர் உயிர் போகும் தெரியாது சார், நின்று ஏதாவது பதில் சொல்லிட்டு போங்க சார்னு கத்துனாங்க. ஆனால் பாருங்க, நிப்பமா திரும்பி பார்க்காம ஓடணும். இவர் தூய சக்தி. சரி, தூய சக்தி தானே. இப்போ தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் திருப்பரங்குன்றம் பிரச்சனை குறித்து வாய் தந்து பேசுனீங்களா? 2026 சிஎம்மா நான் உட்காந்து ஆட்சியை பிடிக்க போறேன்னு சொல்லி ஆட்சியை பிடிக்க போற அந்த மாநிலத்தின் மீது மத்திய அரசு நிதிச்சுமையை மேற்கொண்டு தலையில சுமத்துறாங்களே, அது குறித்து ஏதாவது பேசுனீங்களா? ஏன்னா 2026 ஆட்சி அமைத்த கையோடு தமிழ்நாட்டை தனியா நம்ம நாட்டில இருந்து பேர்த்து கொண்டு போயிட்டு தனியா வேற எங்கேயோ வச்சு ஆட்சி நடத்த போறது இல்லையே. இதே நாட்டுக்குள்ள இருக்க தமிழ்நாட்டை தான் பாருங்க வச்சு ஆட்சி நடத்த போறீங்க தமிழ்நாட்டை. அப்போ மாநில உரிமையை பறிக்கக்கூடிய மத்திய அரசை குறித்து ஏதாவது ஒரே ஒரு வார்த்தை கண்டிச்சு பேச, ஏன் மிஸ்டர் விஜய் சார் உங்களுக்கு துப்பு இல்லை அப்படின்னு யாராவது கேட்குறாங்கன்றதுக்காகத்தான் பாருங்க. நீங்க சொல்றீங்கிறதுக்காகலாம் பிஸ்கெட் ஜேபி கட்சியை எதிர்த்து நான் பேச முடியாது. எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காகலாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். வந்தார வழிக்கு எதுக்காக அந்த மாதிரி சொன்ன? முதல்லயே 2026 நடக்க போற தேர்தலில் யார் ஜெயிக்க போறாங்கன்றதுல போட்டி இல்லை. பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கும் மோடி அவர்களுக்கும் யார் எங்களில் சிறந்த பெரிய அடிமை என்பதை காட்டுறது தான் பாருங்க எங்களுக்குள்ள போட்டியேன்ட்டு அவர் தான் நிரூபிச்சிருக்காரு. நீங்க சொல்றீங்கிறதுக்காகலாம் நான் பிஸ்கெட் ஜேபி கட்சியை எதிர்த்து பேச முடியாது அப்படின்னு சொன்னார்னா அப்ப என்ன டிவி கேட்க நீங்க அரசியல் வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா? பட்ட பகல்ல ஏன்பா பல பேர் பார்க்க இவ்வளவு பெரிய பச்சை பொய்யை சொல்றேன்னு கேட்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பச்சை பொய் மட்டும் கிடையாதுங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா வகையான கலரான பொய்யை விஜய் தான் பேசினுக்காரு. 2025 சிறந்த அவதூறாளி யாருன்னு சீட்டுக்குடிக்கு போட்டு பார்த்து தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பா பாருங்க விஜய் பேர் தான் முதல்ல வரும். 2025 நம்பர் 1 அவதூறாளின்ட்டு. என்ன பாருங்க, நீங்க எல்லாம் சொல்றீங்கிறதுக்காக நான் பிஸ்கெட் ஜேபி கட்சியை எதிர்க்க முடியாது சார்.
என் குடிமை அவங்க கிட்ட இருக்குது சார். அப்படி இருக்கும்போது எங்களால் எப்படி சார் அவங்களை எதிர்த்து பேச முடியும்? அதனால தான் பாருங்க, நீங்க கேட்குறீங்கன்றதுக்காகலாம், நீங்க சொல்றீங்கன்றதுக்காகலாம், நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காகலாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். பேசவே மாட்டார். எப்படி பேசுவாருங்க? அவர் கையில் இருக்கு பாருங்க, பக்கம் பக்கமாக போட்டி அப்பப்போ பாயிண்ட்டை மாற்றி பேசுறாரு பார்த்தீங்களா? அந்த ஸ்கிரிப்டே பிஸ்கெட் ஜேபி கட்சி ரெடி பண்ணி கொடுத்தது. அப்போ ஈரோடு கூட்டத்தின் மூலமாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவருடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திட்டாரு. பிஸ்கெட் ஜேபி கட்சியை குறித்தோ அதிமுக கட்சியை குறித்தோ மத்திய அரசை குறித்தோ எதுவுமே பேச மாட்டேன். ஒன்லி திமுக ப்ரோக்ராம் செய்யப்பட்ட வன்ம வக்கர கோடன் பொம்மை நான். அவங்க என்ன ஸ்விட்சை ஆன் பண்ணுறாங்களோ அது பிரகாரம் தான் நான் வாய் அசைக்க முடியும்ன்ற ஒரு ரேஞ்சில் உண்மையை ஒப்புக்கொண்டார். அப்போ இருந்து தெரியுது இல்லைங்களா? 2026 தேர்தலில் யார் போட்டி போடுறாங்கன்றது முக்கியம் கிடையாது. யார் எங்களில் சிறந்த மோடி அவர்களின் பிஸ்கெட் ஜேபி கட்சியோட அடிமை என்பதில் காட்டுறது தான் எங்களுக்குள்ளவே போட்டி. ஒரு வேளை பாருங்க, ஒரு கற்பனைக்குங்க, யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க, ஒரு கற்பனைக்கு விஜயை பாருங்க தமிழ்நாட்டில் ஜெயிச்சிடறான்னு வச்சுப்போமே, சொல்றதுக்கே கேவலமாக தான் இது. இருந்தாலும் பாருங்க, சொல்லி பார்ப்போமே, முதல்வர் ஆயிடுறாரு விஜய். அப்போ தமிழ்நாடோட ஆட்சி கதி என்ன ஆகுங்க? 4.5 வருஷம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அடிமை ஆட்சி நடந்து கொண்டிருந்தது இல்லைங்களா? அதோட மறுபகுதியாகவோ அல்லது பார்ட் 2ஆகவோ அடுத்த 2026 to 31 வரைக்கும் விஜய் தலைமையில் அடிமை ஆட்சி நடைபெறும். ஆமாங்க, இப்போ யோசிச்சு பார்க்கணும். இப்போ மாநில உரிமையை பறிக்கும் மத்திய அரசை குறித்தோ பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆட்சியில் இருக்கிறது அவங்க தான், மோடி அவர்கள் தான் இருக்காரு. மோடி அரசை குறித்து நான் எதுவுமே பேச மாட்டேன்ப்பா, வெறும் திமுகன்னு சொன்னா, இப்போ திமுகவை எதிர்த்து ஆட்சியில் உட்கார்ற பட்சத்தில் மாநில உரிமையை பறிக்கும் மோடி அரசை குறித்து உங்களோட நிலைப்பாடு என்னன்ட்டு எடுத்து போடுங்க. ஒரு 2 வரியில போடவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ மட்டும் கிடையாது, ஈரோட்டில் மட்டும் கிடையாது, இனிமே வருங்காலங்களில் வருகின்ற கூட்டத்தில் கூட பிஸ்கெட் ஜேபி கட்சியோட எதிர்ப்பை என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க. நான் பேச மாட்டேன், என் குடிமை அவங்க கிட்ட இருக்கு, கொஞ்சம் ஸ்லிப் ஆனா என்னை தூக்கி உள்ள உட்கார வச்சிருவாங்க, என்னை கரூர் சம்பவத்தில் நான் தான் A1ன்னு எனக்கே தெரியும்பா. மனசாட்சி இல்லாம கூட்டத்துக்கு நடுவில் வண்டியை விட்டு ஏத்தணும். நான் என்னுடைய வண்டி உள்ள கொண்டு வந்ததற்கு பிறகுதான் பாருங்க நெரிசல் ஏற்பட்டு அவ்வளவு உயிர்கள் பறிபோன்றதுக்கு காரணமாக இருந்த மூலமே நான் தான்ப்பா, A1 நான் தான். அந்த ஆதாரம் அவங்க கிட்ட இருக்கு, என்ன தூக்கி உள்ள உட்கார வச்சிட்டாங்கன்னா. அதனால தான் அவருடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லிட்டாரு. நீங்க கேட்குறீங்கன்றதுக்காகலாம் பிஸ்கெட் ஜேபி கட்சியையோ மோடி அரசை குறித்தோ மத்திய அரசை குறித்தோ நான் விமர்சனம் பண்ண முடியாது சார். நாங்க கத்தலைங்க, அவர் தான் கத்தினாரு. நமக்கு எவ்வளவு பெரிய தொண்டர்கள் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கத்தி பார்ப்போம்னு கத்தினாரு. நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி அவருக்கு வெறி ஏறினேகுது. உள்ளகிற மூளெல்லாம் பாருங்க திருச்சி காது வழியா வழியிற அளவுக்கு வெறி ஏறிச்சு. ஏன் அப்படி? ஆமாங்க, அங்க பாருங்க, இந்த 2 பக்கத்தையும் பார்க்கும்போது எவ்வளவு டிஃபரெண்ட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் கரூர் சம்பவம் நடப்பதற்கு முன்பாக கரூர்ல என்னென்ன அக்கிரம அட்டூழியம் பண்ணாங்கன்ட்டு, கரூர் சம்பவம் நடந்த பிறகு இந்த பக்கம் இருக்கிற ஈரோடு பாதுகாப்பு, 2த்தையும் நண்பர்கள் ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சு பார்த்துக்கணும். இவ்வளவு ஒழுக்கமான ஒழுக்கங்களை கொண்டு வந்து இதற்கு முன்பாக ஒழுக்கமே இல்லாம தரிகட்டு சுத்திந்த அந்த கூட்டத்தை ஓரளவுக்கு பாருங்க கட்டுப்படுத்தி இவ்வளவு ஒழுக்கத்தை கொண்டு வந்து எங்களை முடக்க நினைக்கிறது யாரு? திமுக என்கின்ற தீய சக்தின்ட்டு இதற்கு முன்பாக எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அவர்களும் சொல்லியிருந்தாங்க. இப்ப நான் சொல்றேன், எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. அவங்க 2 பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. ஏன் சொன்னாரு? ஈரோட்ல முதல்ல பேசின செங்கோட்டையன் அவர்கள் தான் அடுத்து எம்ஜிஆர் இவர்னு சொன்னாரு. நாளை தமிழ்நாட்டை ஆளப்போகுது புரட்சி. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போகுது புரட்சி தளபதிதான், புரட்சி தளபதிதான். பார்த்துக்கோங்க, 50 ஆண்டுகளுக்கு மேலாக அஇஅதிமுகவில் பயணித்த அவரே பாருங்க அடுத்த எம்ஜிஆர் நான் தான் சொன்னதற்கு பிறகு புரட்சி தலைவர் வழியில் நானும் அடுத்து திமுகவை தீய சக்தின்னு சொல்லணும், எனக்கு மரியாதை இல்லைங்களா? அதனால தான் சொல்றாரு. சரி சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, எம்ஜிஆர் அவர்கள் வழியில்னு சொல்றீங்க இல்லைங்களா? முதல்ல எம்ஜிஆர் அவர்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுத்தது யாருன்ட்டு படிச்சு பாருங்க வரலாறு. அவருங்க இந்த வரலாற்றுலாம் தேடி படிக்க போறாரு. அவருக்கு பக்கத்தில் இருக்கிற பக்கங்களையே பாருங்க மிஸ் பண்ணிடுறாரு. பேசினே இருக்கிறாரு, மைண்டு ஸ்லிப் ஆயிடுது. டக்குன்னு பாருங்க பாயிண்ட்டை மறந்துட்டு குளர ஆரம்பிச்சிடறாரு வாயி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மக்கள் கிட்ட எடுத்து சொன்னா உடனே இந்த இது எடுத்து வந்துருவாங்க.
இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது வரலாற்று பக்கங்கள்லாம் அவர் எப்படிங்க தேடி படிப்பாரு? செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட ஃப்ரீயா இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எம்ஜிஆர் அவர்கள் 1972ஆம் ஆண்டில் அதிமுக கட்சியை தொடங்குவதற்கு முன்பாக 20 ஆண்டுகளுக்கும் மேலாக திமுகவில் பயணித்தார். அரசியல்னா என்ன, அரசியல் பாதையில் எப்படி பயணிக்க வேண்டும், அரசியல் நுண்ணறிவை எப்படி கற்று தேர வேண்டும் என்பதை 20 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து கற்றுக்கொண்டார். ஸோ அரசியல்னா என்னவென்பதை கலைஞர் அவர்கள்கிட்ட பல ஆண்டுகளுக்கு மேலாக உடனிருந்து கற்றுக்கொண்ட பிறகே வெளியில் வந்து 1972ஆம் ஆண்டில் அதிமுக கட்சி ஆரம்பித்து 77 ஆட்சியை பிடித்தார். ஆனால் விஜய் எப்படிங்க? முதல்வர் என்கின்ற நாற்காலிக்கும் பதவிக்கும் ஆசைப்படுகின்ற விஜய் அவர் வீட்டில் கண்ணாடி கண்டிப்பாக இருக்கும் பெருசு பெருசா. அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நின்று தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்ம என்ன துரும்பை கிள்ளி போட்டோம் என்பதையே கண்ணாடியை பார்த்து கேளுங்க. 50 படத்தில் 500 டூயட் பாடி நடிச்சுட்டா தமிழ்நாட்டை ஆட்சி செய்வதற்குண்டான தகுதி வந்துச்சுன்ட்டு விஜய் நினைச்சுக்கிறாரோ? தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. அப்படிதான் நினைச்சிருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, அவரை ஃபாலோ பண்ற அந்த ஜாம்பிஸ் கூட்டமும் விஜய் சினிமாவில் நடிச்சிருக்காருங்க, அந்த தகுதி போதும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் போயினுக்குது. அதனால தான் பாருங்க, எந்த அளவுக்கு ஊரை ஏமாத்தினாலும், எந்த அளவுக்கு ஊரை ஏமாத்துற மாதிரி பக்கம் பக்கமாக எழுதி கொடுத்ததை வாந்தி எடுத்தாலும் நம்பத்துக்கு அந்த கூட்டம் ரெடியாக இருக்காங்க. அது எப்படிங்க? பெரியார் அவர்கள். அதனாலதான் சொல்றோம், பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்கய்யா, தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்க அவரு பேரை சொல்லிக்கிட்டு. சரி, பெரியார் பெயரை வைத்துக்கொண்டு அவங்க அடியரை கொள்ள கூட இருக்கட்டும். முதல்ல பெரியார் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இதற்கு முன்பாக நீங்க நடித்த இத்தனை திரைப்படங்களில் ஏதாவது ஒரு படத்துல தெரிஞ்சோ தெரியாமலாவது பெரியார் அவர்களின் கொள்கையை கொண்டு போய் ஒரு வரியில சேர்த்திருப்பீங்களா? முதல்ல பெரியார் அவர்களை எதற்கு யாருக்கு முன்னுரிமை கொடுத்தார்? பெண்களுக்கு. பெண்ணடிமைத்தனத்தை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய லட்சியம், முதல் குறிக்கோள். ஆனால் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு சுத்தணும்னு சொல்லி சுற்றி நிற்கிற விஜய் இந்த பெண்கள் குறித்த நிலைப்பாடு எப்படிங்க? இதெல்லாம் கண்காட்சியா இல்ல பொருட்காட்சியா? உங்க உடம்புல எத்தனை மச்சம் இருக்குன்னு மொத்தமா என்ற அளவுக்கு ட்ரெஸ் போடுறது, அப்புறம் அங்க தொட்டா இங்க தொட்டான்னு செருப்பு எடுக்கிறது, இதே வேலையா போச்சுல உங்களுக்கு? இந்த பார், ஆண்டவன் ஆம்பளை படிச்சது பொம்பளைக்கு, பொம்பளை படிச்சது ஆம்பளைக்கு, அவங்க தேவைக்கு இவங்க, இவங்க தேவைக்கு அவங்க. அவன் ஒட்டுமொத்தமா படைச்சு விட்டான். ஆனா நாம தான் ஒழுக்கமா வாழணும். ஒருத்தனுக்கு ஒருத்தியா, ஒருத்திக்கு ஒருத்தனா, பொண்ணா லட்சணமா அழகா சேலை கட்டி இழுத்து போத்திட்டு வந்தேன்னு வச்சுக்க. பாத்துக்கோங்க, ஆட்சி அமைத்து பெண்களோட பாதுகாப்பு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், தாய்மார்கள் தான் என்னுடைய 2 கண்கள்னு வேமா சூசோ இல்லாமல் இப்போ பேசுகிற விஜய் அன்றைக்கு கைத்தட்டல் வாங்குவதற்காக பெண்களை கேவலப்படுத்தினாரு. இப்போ வந்து கதறாரு பாருங்க, பெண்கள் பாதுகாப்பு தான் அவருக்கு முக்கியமா, பெண்களுக்கு மரியாதை கொடுக்க போறான். தீஞ்சிரும். விஜய் என்பவர் மோடி அவர்களின் முகமாகவும் டிவிக்கு கட்சி என்பது RSSோட ப்ராடக்டாகத்தான் இருக்கிறது என்பதற்கு உதாரணம் விஜய் கையில் எடுத்து, விஜய் பிரச்சாரம் பண்ண நாளில் இருந்து கையில் எடுத்து உருட்டுற 2 விஷயம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு பாருங்க, அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பார்த்து நாடே சந்தி சிரிக்குதான். தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு? சட்டம் ஒழுங்குல நாடே சந்தி சிரிக்குது, அதுலயா? பெண்கள் பாதுகாப்புல நாடே சந்தி சிரிக்குது, அதுலயா? பெண்கள் பாதுகாப்புல நாடே சந்தி சிரிக்குது, அதுலயா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்புலன்னு உருட்டுற மிஸ்டர் விஜய் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ NCRB ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குற ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு சார். உங்க கட்சியோட ஓனர் மோடி அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஒவ்வொரு வருஷமும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து மாநில வாரியாக வெளியிடுற அந்த பட்டியலில் 1லேருந்து 10க்குள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்ட்டு இருக்கா பாருங்க? இல்லவே இல்லை. 1லேருந்து 5க்குள்ள உங்க ஓனர் மோடி அவர்கள் பிஸ்கெட் கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள் தான் இருக்கு சார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம. அப்ப யோசிச்சு பாருங்க, அதிகாரபூர்வமான டேட்டா இருக்கும் போதே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாததை பார்த்து நம்ம நாடே சந்தி சிரிக்குதுன்ட்டு எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் வேமா சூசோ இல்லாமல் சொல்றவரை பார்த்து அவதூறாளி என்று சொல்லாமல் வேற என்னன்னு சொல்ல முடியும்? அதே மாதிரி கல்வி, தமிழ்நாட்டில் கல்வியே கிடையாது, யாருமே படிக்கல. தமிழ்நாடு கல்வியில் பின்தங்கி இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு. அதே மாதிரி தான் கல்வி, தமிழ்நாட்டில் கல்வி அறிவே இல்லைங்களாம், யாருக்குமே கல்வியே இல்லை, படிக்கவே இல்லை. ஆனால் பாருங்க, கல்வி வளர்ந்த மாதிரி பில்டப் பண்ணுவாங்களாம். இதில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற. ஒருவேளை காலேஜ் டிஸ்கண்டினியூ மிஸ்டர் விஜய், ஏன்னா நீங்க கல்வியை பத்தி பேசிட்டீங்க இல்லைங்களா, உங்களோட கல்வி என்னன்ட்டு எடுத்து போட்டுதான் ஆகணும். காலேஜ் டிராப் அவுட் மிஸ்டர் விஜய், ஒருவேளை உங்களுக்கு ஆங்கிலம் படிக்க தெரியாத பட்சத்தில் சும்மா கிடையாதுங்க, ஆதாரபூர்வமாக இந்த காணொலியோட அடுத்த பகுதியாக நாளைய தினம் வெளியிடப்படும் அந்த காணொலியில் சொல்லப்படும். இந்த காணொலிக்குள்ள வந்த ஒரு பகுதியை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணும் போது இந்த தீய சக்தி தூய சக்தின்னு சொன்ன அந்த விஷயத்துக்கு பின்னணியில் இருக்கும் உண்மையை குறித்தும்
அதையும் சேர்த்து நாளை தினம் பார்ப்போம். இந்த காணொலியை பற்றி கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.